அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி இதுவரைக்கும் உங்களுடைய ராசியை பார்த்து பலப்படுத்தி கொண்டிருந்தார். உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் அளிச்சிட்டு இருந்தாப்படி. ஆனால் இவரை இனிமேல் உங்களுடைய ராசி அதிபதி 8ஆம் இடத்தில் மறைவது சற்று ஒரு பலகீனமான நிலைதான். ஆனால் அதே சமயத்தில் 12, 2, 4 இந்த இடங்களை பார்க்கக்கூடிய காரணத்தினால் சில பேருக்கு வெளிநாடு, வெளி மாநிலங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஏதாவது வெளிநாடுகள் போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் இந்த குரு பயிற்சியின் காலத்தில் அமையும். சனி உங்களுடைய ராசியை பார்த்து குரு உங்களுடைய ராசிக்கு 8ல் மறைஞ்சு இருக்கிற காரணத்தால் சிலருக்கு உடல்நிலை பாதிப்புகள், நரம்பியல் கோளாறுகள், கை கால் வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அது மாதிரி பிரச்சனை வந்தால் உடனுக்குடன் மருத்துவரை சந்திப்பது நல்லது. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை குரு பார்ப்பதால் இதுவரைக்கும் தாயாருக்கு இருந்த உடல்நிலை சற்று தேறி நல்ல நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாய் தந்தையர்களுக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை மறந்து ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் அமையும். சிலருக்கு விக்கிரயம் செய்ய எதிர்பார்த்தவங்களுக்கு விக்கிரயம் ஆகக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கிறது. பொதுவாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு 8ஆம் இடத்தில் மறைஞ்ச காரணத்தினால் சில மைனஸ் இருந்தாலும், பொருளாதார ரீதியாக சில மைனஸ் இருந்தாலுமே கூட பணம் கொடுத்து தான் உங்களை செலவு செய்ய வைப்பாரே தவிர பொருளாதாரத்தை தடுக்க மாட்டார். குழந்தைகள் வழியில் சில அபரீதமான செலவுகள் சிலருக்கு இருக்கும். குழந்தைகளின் கல்விக்காக சில பேருக்கு அபரீதமான செலவுகள் செய்ய வேண்டிய தேவை இருக்கும். சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படக்கூடும். இருப்பினும் இந்த குரு பயிற்சி மற்ற நிலைகள் அல்லாத பொருளாதார ரீதியாகவும் நற்பலன்களை தர உள்ளது. வெளிநாடு இதுபோக சொத்து விவகாரத்திலும் நல்ல ஒரு திருப்திகரமான பலனை அளிக்க உள்ளது. எனவே இந்த குரு பயிற்சி ஒரு மிக அற்புதமான காலம்னு சொல்ல முடியாது, மிக மோசமான காலம்னு சொல்ல முடியாது. இரண்டும் கட்டான ஒரு நடுத்தரமான பலனை உங்களுக்கு வழங்க உள்ளது. தட்சணாமூர்த்தி வழிபாடுகள் செய்வது உங்களுக்கு மிக மிக நன்மை அளிக்கும். நன்றி.